மாத்திட்டியாடி? ஆமாம், எவ்வளோ நேரம் தான் தாவாணி கட்டின்னு இருக்கிறது கசன்னு இருந்ததா, அந்த வந்தோடனே கட்டி போட்டேன். நீ எப்படி தான் அதை டெய்லி கட்டின்னு இருக்கியோ எனக்கு தெரிலம்மா. நான் தான் உட்காந்த இடத்துலேருந்து ஏந்து போகிறது இல்லையே, அதனால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நைட்டிலாம் போட மாட்டீங்களா நீங்கள்? நைட்டிலாம் போட்டு எங்கள் அப்பா திட்டு வர்றி, அதனால போட மாட்டோம். நீ போடுவியா நைட்டிலாம்? நான்லாம் என் வீட்டில் எப்பவுமே நைட்டியோட தான் இருப்பேன். அதுதான் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளால இந்த சுடிதாரு இந்த ஆஃப் சைட்லாம் மாட்டின்னு சுற்ற முடியாதுமா. உனக்குலாம் என்னப்பா, நீ ஜாலியாக இருக்க, எங்களுக்கு அப்படியா? ஏண்டி நைட்டி போடுறதுல நடி ஜாலி. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பார், அப்போ தெரியும். யாரு நீயும் இங்கே தான் இருக்கியாம்மா? ஆமாம் தே, இவங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். சரி மணியாச்சு, சாப்பிட்லையா நீ? போய் சாப்பிடு போ. உங்கள் அம்மா அப்பாவும் சாப்பிட்டு இருக்காங்க, நீ போய் சேர்ந்து சாப்பிடு போ அவங்க கூடயே. இல்லை பரவாயில்ல, நான் மோனி மீனா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா, சரி இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கோ. ஏண்டி எந்தாங்கடி? என்னது மேலே? உங்கள் மாமாவும் அத்தையும் வளையல் வாங்கி வந்தாங்கல்ல, வளையல் பாரு எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு. உனக்கு ட்ரெஸ் மேட்சிங்காக இருந்தால் போட்டுக்கோ, இன்னும் எடுத்து பீரோவில் வை. அந்த கையில் இருக்குது என்னது? ஏண்டி இதுனாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சாக்லேட் இருந்தா சாப்பிடுங்க. இதெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுன்னு வச்சுக்கோ, எறும்பு தான் வரும். சாப்பிட்டு காலி பண்ணுங்க. கொடுங்க, நான் கொடுக்குறேன். இல்லைம்மா. ஏண்டி வளையல் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா? போட்டு பாருங்க. பார்க்குறோம். மா பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துனாம்மா. நான் பெரிய பொண்ணு அத்தைக்கிட்ட குத்து அனுப்புகிறேன். இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னா 3 பேரும். சரி, வேற என்ன வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க, வரேன். சரி கூப்பிட்றேன். நீ சீக்கிரமாக சாப்பாடு குத்து அனுப்பு முதல்ல. சரி குத்து அனுப்புகிறேன். மா, என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? சாம்பார், கீரை, காரக்குழம்பு, வத்த குழம்பு. ஏம்மா எப்போ பார்த்தாலும் இது ஏம்மா செய்கிற? ஏன்னா ஒரு பிரியாணி செஞ்சுருக்கலாம்ல. ஏண்டி நீ செவ்வாய்க்கிழமைடி? செவ்வாய்க்கிழமைனா செய்யக்கூடாதா? நம்மளுக்குலாம் செய்யலை, அத்தைக்கும் மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சோம், அவ்வளோதான். அப்புறம் அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க, டிரைவருக்கு எடுத்து கொடுத்துட்டோம். நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா செவ்வாய்க்கிழமை? நான் மறந்தே போயிட்டேன், அதனால செஞ்சு வச்சுட்டோம். செஞ்சு வச்சு நம்ம வீட்லேயும் யாரும் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை, அதனால டிரைவர் குத்தமிச்சாச்சு. என்ன ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? ஏண்டி நீ மட்டும் என்ன பக்கத்து வீட்டில் இருக்க? நம்ம வீட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது சொன்னேன், காது கேட்டுச்சா? என்ன ரூல்ஸோ இது? போ, அடி வாங்க போகிற நீ. போங்க, அந்த கார குழம்பு போட்டு எடுத்துனாங்க. வாய் ஓவராக ஆகிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு. எனக்கு சாம்பார் மட்டும் போதும். இந்த பாரு, எல்லாத்தையும் வச்சு குத்து அனுப்புவேன். காயெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும். எதனா மிச்சம் தட்டில் வச்சுருந்தீங்க சம்மாடி வாங்குவீங்க 2 பேரும். கையில் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் காயெல்லாம் சாப்பிட்ருவேன் அத்தை, எதுவும் வைக்க மாட்டேன். அப்படியா? சரி, ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கள் வீட்லேயே இருக்குதுங்களே 2 காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, வெங்காயம் தக்காளிலேருந்து எல்லாம் பூண்டு எல்லாத்தையும் பொறுக்கி ஓரமாக வச்சுட்டு, வெறும் அந்த குழம்பையும் வேறு அந்த சாப்பிட மட்டும் சாப்பிட்டு வந்து பாருங்க. இவளுங்களுக்கு காய் செய்யறதுக்கு பதில் சும்மா கிடக்கலாம். முன்னாடிலாம் நானும் சாப்பிட மாட்டேன், அப்புறம் அம்மா அடிச்சு சாப்பிட வச்சுட்டாங்க. இவளுங்க என்ன ஏமாத்தின்னு சுற்றின்னு வராளுங்க, என்னைக்கு வாங்க போகிறாளுங்க தெரியல. நீ டேஸ்ட்டாக செஞ்சால் நாங்கள் சாப்பிட போகிறோம், நீ டேஸ்ட்டாகவே செய்ய மாட்டேன். ஆமாம், உங்களுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு தராம தான் நீ இந்த மாதிரி எருமை மாடு மாதிரி வாழ்ந்து போய் கிடக்குறேன். மா, நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதுமா, பசிக்குதுமா, போய் சாப்பாடு எடுத்துனாமா. வரேன் இரு. இந்தடி வளையல் போட்டு பாரு. அது அப்படியே எடுத்து வைடி, அப்புறமா போட்டு பார்க்குறேன். சரி, அப்போ சாக்லேட் சாப்பிட்றியா? எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம், தூக்கமாக வருது. சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரம் தூங்குவேன். தூங்க போறியா? ஆமாம், இப்போவே கண்ணு கட்டிக்கின்னு வருது. சரி தூங்கு. நீயும் தூங்க போறியா மீனா? சேச்சா, நான்லாம் மதியானத்தில் தூங்க மாட்டேன். படுத்தாலே எனக்கு தூக்கமாக வராது. நைட்டு நல்லா தூங்கிறேன்னா, அதனால் மதியத்தில் தூக்கம் வராது. இந்த எருமை நைட்டில் தூங்கவே தூங்காது, மதியானத்தில் உட்காந்து தூங்கின்னு இருக்கும். ஓஹோ, நைட்டில் ஃபோன் நோண்டின்னு இருப்பா தூங்காமல். இப்போ தனி ரூம் வேறையா, நல்லா ஜாலியாக இருக்குது. மேடம்க்கு யாரும் கேள்வி கேட்காம மேடம் ஹெட்செட் போட்டுன்னு ஃபோன் நோண்டின்னு இருக்காங்க. அதான் தூக்கம் வருது. நைட்லலாம் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாது, அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி மேடமுக்கு கண்ணு வேறு தெரியாது, அதான் கண்ணாடி போட்டுன்னு இருக்காங்க. இல்லை நைட்டில் வேறு ஃபோன் நோண்டின்னு இருக்காங்க மேடம். நல்லா இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுன்னு உனக்கு தேவையா ஃபோனு? ரீல்ஸ் பார்ப்பண்டி, நல்லா இருக்கும்டி. பகலில் உட்காந்து பாரு, நைட்டில் தூங்கு. சரி, ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிட்றியா? வாங்கினட்டா? இது சாப்பாடு சாப்பிட போகிறேன், எதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ? இல்லை, எங்கள் வீட்டில் வந்து பப்பாளி பழம்லாம் எடுத்துன்னு வந்துருந்தோம், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருன்னா, அப்புறமா வேஸ்ட் பண்ணுறத சாப்பிடு ஒழுங்கா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றேன். அவளே வேணான்னாலும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க சாப்பிடாம. அவளை அத்தை இருக்கிறதுனால சாப்பிட்றேன், என்ன சாப்பிட மாட்டேல? ஆமாம், உங்கள் அத்தை என்ன சாப்பிட விடாமலாம் டெய்லி ஒரு முட்டை எடுத்துன்னு வந்து வச்சு குடி இல்லை கூட எண்ணெய் வேற. எண்ணெயை முட்டையும் காலையில் எடுத்துன்னு வந்து நீட்டி எனக்கு டென்ஷன் பண்ணுறது உங்கள் அத்தைக்கு வேலையாக போச்சு. ஏண்டி அதெல்லாம் குடிச்சா தாண்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். இப்போ தெரியாது, அப்புறமா உனக்கு அதை குடிச்சது என்ன ஏதுன்னு அப்போ தான் புரியும். இப்போ நல்லா நீ சாப்பிட்றியோ, அதெல்லாம் தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒழுங்காக அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்ரு, அப்படின்னா தப்பிச்சிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். முது வலி, இடுப்பு வலி, கால் வலின்னு செத்து சுண்ணாம்பாயிட வேண்டியதான். அப்படியா? அப்படிலாம் வலிக்குமா என்ன? இவனாடி வலிக்குமான்னு கேட்குறா? மேடம்க்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, போக தான் தெரியும். வலிக்கும், ரொம்பலாம் வலிக்காது, ஓரளவுக்கு வலிக்கும் தான். ஆக மொத்தத்தில் வலிக்கும், அதானே சொல்ல வரேன். ஆமாம், நீ ஆனால் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா தப்பிச்ச, எதுவும் வலிக்காது. சாப்பிடலன்னா மாட்டினேன். அப்போ நான் இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்றேன். ஒழுங்காக சாப்பிடு. நீயும் ட்ரெஸ் மாற்றிக்க வேண்டியது தானே? சாப்பிடும்போது இந்த ட்ரெஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. வேறு என்ன நைட் ட்ரெஸ் என்ன போட்டுக்க வேண்டியது தானே?
எப்போ யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எங்க இந்த நைட் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறது சொல்லு. அதனால இந்த மாதிரி சிம்பிளா ஒன்று எடுத்து கட்டிக்கினேன். காலில் கட்டி இருந்தால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு லேசா. அதனால தான் இதை கட்டியிருக்கேன். சரி சரி, இந்த தட்டில் பூ இருக்கு, போய் வச்சுக்கோ. மேடமுக்கு பூ வச்சா தலைவலி வந்துடும், பூலாம் வைக்க மாட்டா. இது வேற இருக்கா? அந்த பூ அப்படி ஓரமா வை, அப்புறமா நான் சாயந்தரமா வச்சுக்கிறேன். சரி சரி, இங்கே வைக்கிறேன், அப்புறமா வச்சுக்கோ. அப்பா ஒரு வழியாக சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? கொடுங்க கொடுங்க, பசி எடுக்குது. பறக்காதடி, உனக்கு தாண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது யார் இது? மூணாவதா? நான் 2 பேருக்கு தானே சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இவதான் எங்கள் மாமா பொண்ணு கயல்விழி, ஊர்லேருந்து வந்திருக்காங்களே. ஓ ஓ, அவங்க பொண்ணா? உன் பேர் என்னம்மா? என் பேர் கயல்விழி. இப்போதான் நான் பேர் சொன்னேன், அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், வந்துட்டேன். சரி இந்தாங்க, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நான் மீனாக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன். இல்லை பரவாயில்ல, மீனாக்கு முதல்ல கொடுங்க. மீனாக்கு மோனிக்கோ, நான் அப்போ கூட சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நீ முதல்ல சாப்பிடு, அவள் பொறுமையாக சாப்பிடுவா. ஆமாம் கயல், நீ வாங்கிக்கோ. நீயும் மோனி சாப்பிடுங்க, நான் பொறுமையாக கூட சாப்பிடுவேன். அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க பிடிங்க. வேறு எதுனா வேணும்னா கேளுங்க. தண்ணிலாம் இருக்குல்ல குடிக்க? அதெல்லாம் இருக்கு சித்தி. சரி, நான் போய் மீனாக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன். போயிட்டாங்க. ஆமா, யார் இவங்க? இவங்க தான் எங்க 2வது சித்தி. பேர் பெரிய பொண்ணு. ஓ அப்படியா, சரி சரி. நீயும் சித்தினே கூப்பிடு. சரி. நீங்கள் வீட்டுக்கு எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கா? நாளைக்கு இல்லை, சாயந்தரமா ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடும். இன்னைக்கு சாயந்தரமே வா. ஆமாம் இன்னைக்கு தான். இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல? இல்லை வீட்டில் மாடுலாம் இருக்குல்ல, மாடுலாம் பார்த்துக்கணும், தண்ணி காட்டணும்ல காலையில், அதனால சீக்கிரமாக போகணும். அப்படியா? சரி, அப்போ உங்கள் அம்மா அப்பா மட்டும் போட்டோம், அத்தையும் மாமாவும் நீ இங்கே இரு. ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போகலாம்ல? எங்க அம்மா இன்னுமே அதுக்கு அவங்க மட்டும் ஒரே ஆளே எப்படி அவ்வளோ வேலை செய்ய முடியும்? நானும் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் நீ காலேஜுக்கு போயிட்டு வந்தானே வேலை செய்கிற, அது வரையும் அத்தை தானே பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும். நீ இன்னும் 2 நாள் காலேஜ் லீவ் போட்டு இருக்க போகிறீங்க. இருந்தாலும் வெடி காலில் மாடுலாம் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், பால் கறக்கணும், அந்த வேலை இருக்குல்ல. நீ கேட்டு பாரு, அவங்க விடுவாங்க. விடலன்னா பரவாயில்ல, எதுக்கோ கேளு. ஆனால் கேட்டாலும் விட மாட்டாங்க. விடு, இன்னொரு நாள் எப்போ நான் வரேன், நான் கேட்குறேன். நான் கேட்டு விடுவாங்கல்ல, நான் கேட்டு பார்க்குறேன். ஆமாம் நானும் கேட்குறேன். நான் வந்து சொல்கிறேன்ல விட மாட்டாங்கன்னு. அது எப்படி விடாமல் போகிறாங்க நானும் பார்க்குறேன். நீ இரு, இங்கே ஒரு 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஏன் நீ காலேஜுக்கு போகிறதே இல்லையா மீனா? நான் ஒரு 4 நாளாக லீவ் போட்டு இங்கே தான் சுற்றின்னு இருக்கேன். ஏண்டி காலேஜுக்கே வரல? கேட்க மாட்டாங்க? கேட்பாங்க தான், எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதான். அது சரி. இப்போ கம்பெனிக்கு நானும் வேணும்னு சொல்லிட்டு என்னையும் லீவ் போட்டு இரு சொல்கிறேன், அப்படி தானே? ஏண்டி நீயும் நானும் வேறு காலேஜ் தான் படிக்கிறோம், அப்புறம் நடி. இல்லை உங்கள் வீட்டில் போர் அடிக்குமே, கம்பெனி கொடுக்குறது தானே? அதெல்லாம் இல்லையே. நம்பிட்டேன். உண்மையை சொல்லணும், அதுதான் எங்கள் 2 பேர் மட்டும், நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த போர் அடிக்குது. அதனால நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, விட்டாங்கன்னா இருக்கேன், இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான். அப்போ ஓகே, கேட்டு பார்க்குறோம். மீனா, இந்த சாப்பாடு இரு, நானே எடுத்துன்னு வரேன். தேங்க்ஸ் சித்தி. வேறு என்ன வேணும்னா குரல் கொடுங்க, இங்கே தான் இருப்பேன். சரி சித்தி. சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சுன்னு உட்காந்துருக்கீங்க? பிடிக்கலையா? இல்லை கதை பேசணும், அதனால சாப்பிடாம வச்சிருக்கோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டு நல்லா தெம்பாக பேசுங்க. எங்கேயும் போயிட மாட்டா, இங்கே தானே இருக்க போகிறா 5 மணி வரைக்கும். சித்தி மீனாவே இவ்வளோ ஒரு 2 நாள் தங்கிட்டு போக சொல்லியிருக்கா. 2 நாளைக்கா? தாராளமாக இருக்கட்டும். ஆனால் கையில் என்ன சொல்கிறேன், அவங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் விட மாட்டாங்களா? ஏன் விட மாட்டாங்களா? அவங்க வீட்டில் மாடுலாம் வச்சிருக்காங்களா, வேலை இருக்கான், அதனால அவங்க அம்மா விட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லினுக்கா. இரு, லட்சுமி அக்கா கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட பேச சொல்கிறேன். அவங்க சொன்னால் கேட்பாங்களே, அப்போ உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ இரு, ஒரு 2 நாளைக்கு இங்கே. 2 நாளைக்கு நான் ஒரு வாரம் கூட இங்கே இரு. ஒரு வாரத்துக்கா? 2 நாளைக்கே எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க சித்தி, பாருங்க நீங்கள் வேணா. நான் தான் சொல்கிறேன்ல, லட்சுமி அக்கா பேசுவாங்கண்ணே. ஆமாம், நாங்களும் பேசணும்னு சொன்னோம். நீ இங்கே தான் இருப்ப பார். ஆமாம், ட்ரெஸ்ஸில் எடுத்துன்னு வரல, என்ன பண்ணுறது? ஏன் எங்கள் ட்ரெஸ்ஸே கரெக்டாக இருக்கும் சித்தி. ஆமாம் கரெக்டாக தான் இருக்கும். மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அவள் நைட்டி தான் போடுவாளாம் வீட்டில். நைட்டி தான் நம்ம வீட்டுள்ள தடை செய்யப்பட்ட பொருளாச்சு. சுடிதார் இருக்குல்ல, சுடிதார் கூட போட்டுப்பா. சுடிதாராக நிறையவே இருக்குது. சுடிதார் இருக்குது, நைட் ட்ரெஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஆஃப் சாரி இருக்குது. இது என்னமோ போட்டுக்கிட்டோம். முதல்ல நான் இங்கே தங்குறேனா இல்லையானே கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணுறீங்களே. நீ இங்கே தான் தங்குற, நான் தான் சொல்லிட்டேன்ல. எனக்கும் ஆசை தான், ஆனால் நடக்காதே. அதெல்லாம் நடக்கும், நீ சாப்பிடு இப்போ, நான் வரேன். பெரிய பொண்ணு சித்தி போய் பேசுவாங்க எங்கள் அம்மா கிட்ட. ஆமாம், எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. நீனா ஆசையை வளர்த்துக்காதீங்க. சரி பார்க்கலாம், சாப்பிடு. நம்ம ஜாலியாக கோயிலுக்குலாம் போயிட்டு வரலான்னே. கோயிலுக்கு போறியா? இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு நீ கோயில் பக்கம்லாம் போகவே கூடாதுடி, விட மாட்டாங்க முதல்ல வீட்டில் போகிறதுக்கு. ஐயோ, இது வேற இதுல மறந்தே போயிட்டேன். சாப்பாடுக்கு தட்டு கொஞ்சம் அப்பளம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பளம் எத்தனை நேரம் மறந்துட்டாங்களோ, இல்லை சுடவே இல்லையா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? இல்லை வேணாம், விடு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அவள் அப்படிதான், ஒன்று அப்பளம் வேணும் இல்லை முட்டை வேணும், இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டா அவள். சரி நீ முதல்ல நல்லா சாப்பிடு, காயலாம், அப்போ தான் வயிறு வலி இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றேன். என்னடி பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ஏண்டி எப்போ போட்டு குத்தமிச்சு இன்னும் சாப்பிடாம வச்சு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பேசி நின்றோம். ஏன் சாப்பிட்டு பேசினா ஆகாத? அந்த சாப்பாடு காஞ்சே போயிட்டு இருக்கும் நேரம். உங்களுக்கு இதே குழப்பா போச்சு. மொதல் சாப்பிடு, சாப்பிட்டு எதாக இருந்தாலும் பேசுங்க. கையில் நீ இவங்க கூட சேர்ந்துட்டியா? இவளுங்க கூடலாம் சேராத, இவளுங்க சொல்கிற பற்றி கேட்க மாட்டாளுங்க.
ஆமா நாங்க அப்படியே பச்சை குழந்தைங்கள சொல்ற பேச்சு கேட்க மாட்டோம். நம்ம இது சாப்பிடுங்கடி, சாப்பிட்டு பேசுங்க. யாரும் எங்கேயும் ஓடி இல்லை, சாப்பிட்டு பேசுங்க. அம்மா அப்பளம் சுடலையாம்மா? ஆமா இங்க இருந்த வேலை உனக்கு அப்பளம் வேற சொல்றாங்க, இருக்குது சாப்பிடு. அப்பளம் கூட இல்லை. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, ஒன்னும் ஆயிட மாட்டேன். இப்போ நான் திரும்ப வந்து பாப்பா, அதுக்குள்ள சாப்பிட்டு இலைய காலியா இருக்கணும். வச்சு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ.